ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். உலகம் ரொம்ப ஆபத்தான ஒரு நேரத்துக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. 1930ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் உலக போராவே மாறுச்சு. இந்த டயலாக் எல்லாம் ஏதோ ஒரு ரேண்டமான யூடியூபர் பேசல. இத பேசியிருக்கிறது சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர். வேர்ல்டு ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய பதட்டமான நிலைமை இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அவங்க நாட்டு பிரஜைகள் கிட்ட பேசுறப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துச்சுப்பா, அது உலக போருக்கே காரணமாச்சு, எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு பேசுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா ட்ரம்ப் கான் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல இருக்கிற மக்களே நேத்திக்கு கொடியோ பிடிச்சிட்டு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தி இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்கால இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்ல எல்லாத்தையும் ட்ரம்ப்னால உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது, உலகத்தை ட்ரம்ப் கிட்ட இருந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? மிகப்பெரிய பிரச்சனை வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. நம்ம வேர்ல்டுல நிறைய கண்ட்ரிஸ் ரெசஷனுக்குள்ள போயிடும். அதாவது வேலை வாய்ப்பின்மை, அப்புறம் இருக்கிற வேலையில இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறது, விலைவாசிலாம் ஏறிடுறது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சர்வே கம்பெனிஸ்ல 60% ப்ராபபிலிட்டி, 50க்கும் மேல சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு வேர்ல்டுல? ட்ரம்ப் போட்ட ஒரு டாரிஃப் வேர்ல்டு ஃபுல்லா லீடர்ஸே ஐயோ இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உலக போற ஆரம்பிச்ச கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு என்ன நடந்திருக்குது. வேர்ல்டு ஃபுல்லா ஒரு வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும். அதுல சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டு ரொம்ப ஆபத்தான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ டீடைல்டா என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய மிகப்பெரிய நியூஸ் எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி 10 நிமிஷத்துல சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அதான் முதல் விஷயம். எனிவே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஃபோர் ஃபியூ டேஸ் ட்ரம்ப் லிபரேஷன் டே அப்படி இப்படின்லாம் டயலாக் சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பயங்கரமா டாக்ஸை ஏத்திட்டாரு அமெரிக்கால விக்கிறதுக்கு. இதோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஒரு அமெரிக்கன் ஐபோன் சைனால மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருக்குது, அமெரிக்கன் ஃபோர்டு கார் இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கூகுளோட போன் தாய்வான்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க, இதனால அமெரிக்கால வேலை வாய்ப்பு கிடையாது, அமெரிக்காவோட மக்களுக்கு வேலை இல்லாம மத்த நாடுகளுக்கு எல்லா வேலையும் போயிடுச்சு, அதனால மத்த நாட்டில இருந்து அமெரிக்கா, ஏன்னா இதெல்லாம் சைனால செய்யற ஐபோன் அமெரிக்கன் ஐபோன் சைனால செஞ்சு மறுபடியும் அது எங்க வருது? அமெரிக்காவுக்கு தான் வருது. சோ இப்படி மறுபடியும் உள்ள வரப்ப நான் டாக்ஸ் ஏத்திட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே வெளிநாட்டுல செய்ய மாட்டாங்க, அமெரிக்காக்குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டாக்ஸ் ஏத்திட்டாரு. சோ இவ்வளவு நாள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த இந்த ரிமோட் இப்போ ஒரு டாக்ஸை ஏத்துனதுனால இதே ரிமோட் மறுபடியும் அமெரிக்கால ஒருத்தன், இந்த சைனா மேடு, ஓகேவா? சோ சைனால மேனுஃபேக்சர் ஆகிற இந்த ரிமோட் 10 ரூபாய்க்கு இப்போ அமெரிக்கால கிடைக்குதுன்னா இனிமே அது 15 ரூபாய்க்கு கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க? மக்கள் இதை வாங்க மாட்டாங்க. இப்போ 15 ரூபாய் ஆயிடுச்சு, அப்போ 10 ரூபாய்க்கு வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறப்போ அமெரிக்கன் ஒருத்தன் உருவாக்குறது 10 ரூபாய்க்கு இருக்கும், அதை வாங்குவாங்கிறது தான் ட்ரம்போட லாஜிக். வெல், இது ஒரு முட்டாள்தனமான லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய எக்கானமிஸ்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் இதுதான் ஒரு 1930ஸ்ல இதே மாதிரி ஒரு முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்ணதுதான் உலக போரே உருவாக்குச்சு. மறுபடியும் அதே பாத்துல தெரிஞ்சே நடக்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க ட்ரம்பையும் ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸையும். என்ன மதன் அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? லாஜிக்கலா கரெக்ட் தானே? வெளிநாட்டு பொருள் அதிகமாயிடுச்சுன்னா உள்நாட்டு பொருள் எல்லாரும் கன்சியூம் பண்ணுவாங்கல்ல? இல்ல, அது ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதனால வேலை போகுங்கிறது சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கோ மட்டும் கிடையாது. முதல்ல அடி வாங்குறது நம்ம ஊர் ஐடி தான். ஏகப்பட்ட பேர் நம்ம ஊர்ல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஏசென்ச்சர், டெக் மஹிந்திரா, காக்னிசன்ட் எல்லாருமே மேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? அமெரிக்கால விலைவாசி ஏறிச்சுனால் என்ன ஆகும்? ஒரு ஊர்ல பயங்கரமா விலைவாசி ஏறிடுச்சு, ஓகேவா? ஏன்னா நீங்க வாங்குற தக்காளி 10 ரூபாய் இல்ல, இனிமே வாங்குற தக்காளி எல்லாமே 20 ரூபாய். நீங்க வாங்குற வெங்காயம் 20 ரூபாய் கிடையாது, எல்லாமே 40 ரூபாய். மாதிரி எல்லாமே விலைவாசி அதிகமாயிடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்ப எல்லாருமே கம்பெனிஸுமே அதிகமா சம்பளம் கொடுக்க முடியாது. எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கம்பெனிஸ் காஸ்ட் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தக்காளி அவங்க தான் கெச்சப் பண்ணும், இந்த தக்காளி அவங்க தான் ஹோட்டல்ல சட்னி செய்யணும். சோ அப்ப காசு எல்லாம் அதிகமாயிடுச்சு. அப்ப இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு மீதி இருக்கிற சம்பளத்துல இருக்கிற ஆட்களை வெளியே அனுப்பிச்சிட்டு மீதி இருக்கிற காசை வச்சு அவன் புதுசா தக்காளி அதிகமான காசுக்கு வாங்கணும், அதிகமான காசுக்கு வெங்காயத்தை வாங்கணும். இது தக்காளி வெங்காயத்துல இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும், கரெக்டா? சோ அந்த மாதிரி அமெரிக்கால விலைவாசி ஏறிடுச்சுன்னா அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஏன் ஆல்ரெடி என் ஊர்லயே என் கம்பெனி நடத்துறதே பெரிய பிரச்சனையா இருக்குது, ஏன்னா நம்ம வீட்டுல எப்படி தக்காளி வெங்காயம் வாங்குறது பெரிய பிரச்சனையோ ஹோட்டல்லையும் தக்காளி வெங்காயம் வாங்குறது பிரச்சனை. அவனுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை, ஏன்னா அவன் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கான், கரெக்டா? சோ நல்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு பதிலா திடீர்னு வெள்ளரிக்காவை உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெள்ளரிக்காவும் காசு அதிகமா போச்சுன்னா என்ன பண்ண?
ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஒரு ஊரில் விலைவாசி அதிகமாயிடுச்சுன்னா பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும். பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போகும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காதுன்னா என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரியில் வந்து விலைவாசி அதிகமாயிடுச்சு, வேலை இல்லாமல் போயிடுச்சு, செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, வாழ்றது கஷ்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசெஷன் வந்துடும். அந்த ரெசெஷன் அமெரிக்காவில் வரும்னு சொல்றாங்க. இந்த ரெசெஷன் அமெரிக்காவில் ஏன்னா இப்போ எல்லா விலைவாசி ஏற்றிட்டாங்க. அமெரிக்காவில் தான் முதல்ல இந்த டேக்ஸை வந்து ஏற்றுறது முதல்ல யாரை பாதிக்கும்னா அமெரிக்காவில் வாழ்றவங்க தான். ஏன்னா அவனுக்கு தான் டேக்ஸ் ஏற்றுறாங்க. எல்லாருக்கும் புரியுற எக்ஸாம்பிளே வச்சுப்போமே, ஃபோன். எல்லாருமே கையில் ஃபோன் வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கிற ஃபோன் வந்து முக்கால்வாசி ஃபோன் வந்து வெளிநாட்டில இருந்து தான் வந்துட்டு இருக்குது. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். சைனாலேருந்து வருது, தாய்வான்லேருந்து வருது, ஏதாவது ஒரு நாட்டில் தான் வந்துட்டு இருக்குது. இந்தியாவுக்குள்ள வர ஃபோன் எல்லாத்துக்குமே வந்து நான் டேக்ஸ் ஏற்றுறேன்டா. நீ வந்து 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற ஃபோனை வந்து நீ 35,000 ரூபாய்க்கு தான் இனிமேல் வாங்க முடியும். நீ 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற ஃபோனை இனிமேல் வந்து 1,50,000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும்னா நம்ம ஃபோன் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். நம்ம ஃபோன் வாங்கலைன்னா என்ன ஆகும்? கடைக்காரன் ஃபோனை விற்க முடியாது. கடைக்காரன் ஃபோனை விற்கலைன்னா என்ன பண்ணுறது? அவனுக்கு பிஸ்னஸ் நடக்கலன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவனை வெளியே அனுப்புவான். ஸோ இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக இதுதான் அமெரிக்காவில் இப்போ நடக்குது. ஸோ இந்தியா வந்து டாக்ஸ் அப்படி ஏற்ற மாட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் ட்ரம்ப் அதை பண்ணிட்டாரு. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் டாக்ஸ் ஏற்றிட்டாரு. ட்ரம்போட ஆனால் லாஜிக் என்னன்னா, இப்போ இந்தியாவில் வந்து டாக்ஸை ஏற்றிட்டோம்னா அப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சர்ட் ஃபோன் எல்லாரும் வாங்குவாங்கல்லன்னு. ஆனால் இந்தியாவில் 35,000 ரூபாய்க்கு ஒரு சைனாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஃபோனை நம்ம இந்தியாவில் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற டெக்னாலஜியே நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அந்த டெக்னாலஜி முதல்ல வரணும், அதுக்கப்புறம் சேலரி எல்லாம் கட்டுப்படி ஆகணும், அப்படி இப்படின்னு இருக்குது. அது சைனாவில் கம்மியாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அங்கே போவே செய்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் சுரண்டிட்டாங்க எங்களை. பட் ஆக்சுவலாக சுரண்டினது மற்றவங்களா கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எவனாவது சைனா கிட்ட தான் நீ போய் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஆப்பிள் கழுத்தில் கத்தி வச்சாங்களா? ஆப்பிளாக வந்து அமெரிக்காவில் வந்து நான் ஒவ்வொருத்தங்கிட்டையும் பல டாலர்ஸை கொடுத்து இவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு வேலை வாங்கி அவங்க ஒழுங்காக வேலையும் செய்யாமல் இவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோனை வாங்கி நான் வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிறதுக்கு சைனாவுக்கு போனால் சூப்பராக கான்ட்ராக்ட் பேசிஸில் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்றாங்க. அவங்க கிட்ட போகலான்னு தான் எல்லாருமே ஃபோன் எடுத்துகிட்டு போய் சைனாவுக்கு போனாங்க. மேனுஃபேக்சரிங்கே சைனாவுக்கு போச்சு. அதே மாதிரி தான் பிபிஓ, சாஃப்ட்வேர், சப்போர்ட்டு எல்லாமே இந்தியாவுக்கு வந்துச்சு. சரி, நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான சப்போர்ட்டை வந்து நான் அமெரிக்காலேயே ஒருத்தனை ஒரு வெள்ளைக்காரனை வேலை வாங்கி அவனுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, ஒழுங்காக வேலை பார்க்காம சாட்டர்டே சண்டே கண்டுக்க கூட மாட்டாமல் ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு கொடுத்தோன்னா இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஊரில் இருக்கிற விப்ரோ, டிசிஎஸ் எல்லாமே வளர்ந்துச்சு. எல்லா ஐடி கம்பெனி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் ஐடி கம்பெனியில் தான் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமெரிக்கன் டிபெண்டன்ட்டாக நம்மளோட பிஸ்னஸ் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேக்ஸ் ஏற்றுனதுனால இப்போ என்ன ஆகும்? எல்லாருமே இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்களா? அவன் பிஸ்னஸே அங்கே படுத்துருச்சுன்னா அவன் எப்படி இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவான்? அவன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஆர் வந்து ஒரு பேஸ்ட் கம்பெனி, ஃப்ளைட்டு கம்பெனி, இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக நம்ம ஊருக்கு வந்து வரும் அந்த அவுட் சோர்ஸ். நானும் அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ இவன் பிஸ்னஸே படுத்துருச்சுன்னா அவன் எவ்வளோ செலவு பண்ணி நம்ம கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிருப்பான்? நம்ம வீட்டிலேயே காசு பத்தலைன்னா நம்ம எவ்வளோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம்? மாட்டோம். கரெக்டாக? நம்ம வீட்டிலேயே பிரச்சனைனா நம்ம எவ்வளோ வந்து ஏசிக்கு செலவு பண்ண போகிற மாட்டோம். அது லக்ஸுரி ஆகிடுது. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டோம், செலவெல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ யூஎஸில் வந்து டேக்ஸ் ஏற்றதுனால 2 பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒன்று, யூஎஸில் ரெசெஷன் வருங்கிறாங்க. யூஎஸில் ரெசெஷன் வந்துச்சுன்னா எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸோட பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறதுனால அது ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக இந்த ஒரு மிகப்பெரிய தண்ணியில் வந்து ஒரு கல்லை போட்டால் ஃபுல்லாக அப்படியே எஃபெக்டாக போயிட்டு இருக்கும்ல, எவ்வளோ பெரிய தண்ணியாக இருந்தாலும். அந்த மாதிரி அமெரிக்காவில் ரெசெஷன் வந்துச்சுன்னா எல்லா கண்ட்ரியும் பாதிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிருக்கோம். இது முதல் பிரச்சனை. ஆனால் முதல்ல பெருசாக அடி வாங்குறது அமெரிக்காக்காரன் தான். அதுக்கடுத்து நம்ம எல்லாம் அடி வாங்குவோம், நம்மளும் எஸ்கேப் ஆக முடியாது. இது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் டவுட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இது ரெசெஷனில் போய் ரொம்ப மோசமாக போய் முடியும்னு சொல்லிட்டு 60% ரேட்டிங்லாம் வந்து சில ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எதுவும் ரிட்டாலியேட்டரி டேரிஃப்னு போடல. இந்தியா கிட்ட வந்து நான் உனக்குலாம் டேக்ஸ் ஏற்ற போறேன்னா இந்தியா இருந்துக்கிட்டு பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பதிலுக்கு நானும் ஏற்ற வேண்டாம் அப்படின்லாம் பேசல. ஆனால் சைனா அப்படி கிடையாது. சைனா வந்து பதிலுக்கு நீ என்னடா ஏற்றுறது, நான் உனக்கு ஏற்றுறேன்டா, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் சைனாக்குள்ள வந்து இறங்கட்டும், உனக்கு நான் டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. அடுத்து யூரோப்பியன் யூனியன், விச் இன்க்ளூட்ஸ் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், எல்லா கண்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து அவங்களும் அடுத்து டேக்ஸ் ஏற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட்டாக இன்னைக்கு நைட் ஒரு நாளைக்கு ஏற்றிடுவாங்க. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் இப்படி டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போனாங்கன்னா நடுவில் சிங்கப்பூர் மாதிரி ஒரு ட்ரேட் பேஸ்டு கண்ட்ரி, ஓகேவா, துபாய் வந்து ஒரு ட்ரேட் பேஸ்டு கண்ட்ரி, இவங்கெல்லாம் தான் நடுவில் மிடில் மேன் இந்த மாதிரி மிகப்பெரிய கண்ட்ரிஸ் வந்து பிசினஸ் பண்றதுக்கு. அவங்களே எவனும் பிசினஸ் யாரு கூடயும் பண்ணிக்கலன்னா என்ன ஆகுது? இந்த கண்ட்ரிஸ்லாம் முதல்ல அடிவாங்க. அதான் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் அண்ட் பயமுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். ப்ரொடெக்ஷனிஸ்ட்னா என் கண்ட்ரியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், என் நாடு மட்டும் தானே எனக்கு முக்கியம், வேற எவனை பத்தியும் கவலை இல்லைங்கிற ஒரு ஜோனுக்கு எல்லாரும் போறாங்க. ரெண்டாவது வந்து அதான் ப்ரொடெக்ஷனிஸ்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது அபாயகரமானது. ஏன்னா எவனும் பிசினஸ் பண்ண மாட்டான். இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் பிசினஸ் பண்ணலனா இந்தியால மட்டுமே ஒரு வளர்ச்சியை நம்பி போக முடியுமா? முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த போனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது சைனாக்காரன், அசம்பிள்டு இன் இந்தியா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. கோர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து சைனால இருந்து தான் வந்துட்டு இருக்குது. இதுதான் வேர்ல்டு ஆர்டர். ஏன்னா பிசினஸ் அப்படிதான் சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு சைனால ஒரு சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி அதை
அதை இந்தியாவில் அசம்பிள் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாதான் அது அந்த கம்பெனிக்காரனுக்கு ப்ராஃபிட், நம்மளுக்கும் 15,000 ரூபாய்க்கு ஃபோன் கிடைக்கும். எல்லாமே என் கண்ட்ரிக்குள்ள தான் மேனுஃபேக்சர் பண்ணுவேன்னு சொல்றதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் 15,000 ரூபாய்க்கு கிடைக்காது. அதே 15,000 ரூபாய் ஃபோனை நீங்க 30,000 ரூபாய் கொடுத்தா தான் வாங்கவே முடியும். ஏன்னா விலைவாசி ஏறிடும். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு இதுதான் ஸ்கில் செட்னு சொல்லிட்டு சில ப்ளஸ் இருக்குது. அப்படி வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. என்னோட ஆஃபீஸில் வந்து என் ஊர்க்காரனை மட்டும் தான் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு ஊர்க்காரனுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட்டு தான் எடுக்க முடியும். கரெக்டா? ஒரு படிச்சவனுக்கும் நான் வந்து என் டிபார்ட்மெண்ட் படிச்சவனை மட்டுமே வச்சு நான் எல்லாத்தையுமே ரன் பண்ணிட முடியுமா? ஊருன்ட்டு தப்பா சொல்லிட்டேன். என் டிபார்ட்மெண்ட் படிச்சவனை மட்டுமே வச்சு நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு கார் கம்பெனியில் வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் தான் வச்சிருப்பேன்னு சொல்ல முடியுமா? அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் தான் வேணும். அதுல இருக்கிற சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த உலகத்தை வந்து 1930 இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடான மிஸ்டேக் அமெரிக்கா பண்ணுச்சு. என் கண்ட்ரியில் எவனும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறான், நான் டேரிஃப் ஏத்துறேன். எல்லா கண்ட்ரியும் பதிலுக்கு டேரிஃப் ஏத்திட்டாங்க. எவனும் யார்கிட்டயும் பேசிக்கல. உலகம் ஃபுல்லா வந்து மிகப்பெரிய வறட்சிங்க பாருங்க, மிகப்பெரிய வறுமை, எல்லாருமே டிப்ரெஷன்ல, சோகத்துல, உச்சக்கட்ட காண்டுல இருக்கிற நேரத்துல தான் உலகம் ஃபுல்லா ஜெர்மனி, முசோலினி, வந்து ஹிட்லர், முசோலினி எல்லாம் வந்து புதுசா உருவாகி நேஷனல் சென்டிமெண்ட்டை டேப் பண்ணி உலகமே வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷனுக்குள்ள போச்சு. பட் இப்போ அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளோ கண்டினியூஸாக வந்து வார்னிங்கை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்தியா வந்து ரிட்டாலியேட்டரியா எதுவும் பண்ணலை. ஓகேவா? இந்தியா வந்து பதிலுக்கு நாங்கள் டேக்ஸ்லாம் போடுவோம்னு சொல்ல, பட் சைனா சொல்லிட்டாங்க. அது போக வந்து யூரோப்பியன் யூனியனும் சொல்லிட்டாங்க. இதில் மூணாவதாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இதை நிறைய பேர் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பெட்ரோல் விலை கம்மியாயிட்டு இருக்குது. அதான் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தானே கேட்குறீங்க? இல்லை. ஏன் பெட்ரோல் விலை கம்மியாகுது தெரியுமா? எல்லாரும் நினைக்கிறாங்க மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஜென்ரல் ஐடியா என்னன்னா, பெட்ரோலுக்கு ஏன் வந்து விலை கம்மியாகும்னா, இப்போ இருக்கிற அளவுக்கு பிசினஸ் நடக்கிறப்ப தானே தக்காளி வெங்காயம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கே இங்கே ஒரு சிப்பு வரணும், இந்த மாதிரி நிறைய பெட்ரோல் செலவெல்லாம் இருக்குது. இல்லை, அதெல்லாம் இருக்காது. எல்லா கண்ட்ரியும் அவங்களுக்குள்ளே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோல் செலவு இருக்காதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் பெட்ரோல் வேற கம்மியாயிட்டு இருக்குது. அது வேற ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஓகேவா? அது நிறைய பேர் பாசிட்டிவ் எடுத்துக்கிறாங்க. அது பாசிட்டிவ் கிடையாது. அதுதான் நம்மளுக்கு சைன் ஆஃப் நெகட்டிவ். ஓகேவா? பெரிய புயல் வருதுங்கிறதுக்கு, இந்த சுனாமி வரதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் உள்ள இழுக்கும்பாங்க, அந்த மாதிரி ஒரு அறிகுறி அது. அண்ட் இதனால வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட் வந்து ரத்த கலரிங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து சிவப்பா இருக்குது. எல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண என்னைய மாதிரி ஆட்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்பாலிக்கா நானே ரெட் போட்டிருக்கேன் பாருங்க. காலையில இருந்து ரத்த கலரி. மண்டேவே வந்து ஒரு சேட் மண்டேவா, பேட் மண்டேவா தான் இருந்துட்டு இருக்குது. அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து மார்க்கெட் வந்து டமால்னு விழுந்தது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான், இன்னும் டம்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும்லாம் சொல்றாங்க. பட் கேட்கறதுக்கு பயமா இருந்தாலும் இதுதான் வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசிக்கா ட்ரம்ப் விலையை ஏத்துனது அவங்க நாட்டு ஆட்களுக்கு தான் மிகப்பெரிய முட்டாள்தனமான டெசிஷன். விலைவாசி அவ்வளோ ஈஸியாலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் அடி வாங்குவாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் டாக்ஸ் ஏத்துனதுனால எல்லா கண்ட்ரியும் பதிலுக்கு டாக்ஸ் ஏத்தணுங்கிற ஒரு முடிவையும் மேஜர் கண்ட்ரீஸ் லைக் சைனா அண்ட் யூரோப்பியன் யூனியன் எடுத்திருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு டாக்ஸ் ஏத்திட்டாங்கன்னா நம்ம கடைசியில் தலையில் துண்டை போட்டு உட்கார வேண்டிதான். ஹோப்ஃபுல்லி ட்ரம்ப் வந்து மறுபடியும் கொஞ்சம் சானிட்டி வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் கொஞ்சம் பேக் ட்ராக் ஆகிறேன்னு சொன்னால் பெட்டர். ஏன்னா ட்ரம்ப் போட்ட டேரிஃபோட கணக்கு கூட தப்பு. அவர் வந்து உண்மையிலே இப்போ இந்தியா போடுற டாக்ஸுக்கு பதிலுக்கு டாக்ஸ்லாம் போடல. அவர் பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு இல்லை இந்தியாவா என் ஃப்ரெண்டு கொஞ்சம் 26ன்னு போடு, சைனாவா எனக்கு அவனை பிடிக்கல 54 வரைக்கும் ஏற்று அப்படிங்கிற ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான் போட்டிருக்காங்க டெபிசிட் வச்சு. இது வந்து முழுக்க ஃபேரான வரி கூட கிடையாது. பதிலுக்கு நெகோசியேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நியாயமாக பேசினா நெகோசியேட் பண்ணலாம், ஆப்போசிட்ல இருக்கிற இமோஷனலாக பேசினா எப்படி நெகோசியேட் பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் வேர்ல்டு மாட்டிட்டு இருக்குது. சிம்பிள் அட்வைஸ், பத்திரமா இருந்துக்கோங்க, ஆபத்து வரலாம் அப்படிங்கறத சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சிங்கப்பூரிய மக்களுக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். வேர்ல்டு ஃபுல்லாவே கொஞ்சம் நர்வஸா தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பெட்டர் டு கீப் மணி சேஃப். நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். until then bye மதன் கௌரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்ப சிம்பிளா புரியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்க அங்க ஈஸியா அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத டிஎம்ல சொல்லலாம். Cheers MGs. Cheers.